திருவனந்தபுரம் நகரத்தின் சலசலப்புகளிலிருந்து விலகி அமைதியாக ஓடும் கரமனையாற்றின் கரையில் பசுமை விரிந்து கிடக்கும் ஒரு கிராமம்தான் கல்லியோர். வயல்வெளிகளிலிருந்து வீசும் காற்றில் எப்போதும் நெற்கதிர்களின் மற்றும் ஈரமான மண்ணின் வாசனை இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து அதிகாரையின் குளிரை ஆனந்த் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் கையில் அடுத்த நாள் வரவிருக்கும் பிஎஸ்சி தேர்வின் ரேங்க் ஃபைல் இருந்தது. ஆனால் அவன் கண்கள் தொலைவில் வயலுக்கு அப்பாலுள்ள உதயசூரியனில் நிலைத்திருந்தது. ஆனந்தின் தந்தை மாதவன் ஒரு சாதாரண விவசாயி. அதிகாலையில் எழுந்து வயலுக்குச் சென்றால் மாலை மயங்கும் போதுதான் திரும்புவார். வெயிலும் மழையும் பட்டு அவரது உடல் கருத்து போயிருந்தது. உள்ளங்கைகளில் இருந்த காய்ப்புகள் ஒரு முழு ஜீவித காலத்தின் உழைப்பின் கதையைச் சொன்னது. அம்மா சாவித்ரி வீட்டு வேலைகள், மாடு வளர்ப்பது என எப்போதும் பரபரப்பாக இருப்பார். அவர்களின் உலகம் சிறியது. அந்த உலகின் மிகப்பெரிய கனவு மகன் ஆனந்தான். நன்றாக படித்து நீ ஒரு பெரிய அதிகாரியாக வேண்டும் மகனே, அப்பா எப்போதும் சொல்வார். நம்மை போல் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஆனந்தின் உள்ளத்தில் ஒரு நெருப்பு கங்கு போல எரிந்து கொண்டிருந்தது. அவனுக்காக அவன் படிக்கவில்லை, மாறாக அந்த அப்பா அம்மாவின் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக படித்தான். அவனது நண்பர்கள் சிறிய வேலைகள் கிடைத்து வளைகுடா நாடுகளுக்குச் சென்றபோதும் நகரத்தில் மற்ற வேலைகளுக்குச் சென்றபோதும் ஆனந்த் புத்தகங்களில் மூழ்கியிருந்தான். அவனது கனவுக்கு ஒரு காக்கி சீருடையின் நிறம் இருந்தது, ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். சமூகத்தில் நிலவும் அநீதிகளுக்கு எதிரான கோபமும் சாதாரண மக்களுக்கு ஒரு கை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும்தான் அவனை அந்த கனவை நோக்கி நயித்தது. பல இரவுகளில் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய ஒளியில் அவன் படிப்பதை சாவித்ரி நிறைந்த கண்களோடே பார்த்து கொண்டிருப்பார். மகனின் கடின உழைப்பை காணும்போது அவர்களின் களைப்பு முழுவதும் மறைந்துவிடும். இறுதியில் அந்த செய்தி வந்தது. பிஎஸ்சி எழுத்துத் தேர்வின் முடிவுகள் வந்தபோது ஆனந்த் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தான். நேர்காணலுக்கான கடிதம் கையில் கிடைத்தபோது அந்த வீட்டில் அது ஒரு திருவிழா போல இருந்தது. மாதவன் அன்று முதல் முறையாக வயலுக்கே செல்லவில்லை. அண்டை வீட்டார், உறவினர்கள் என அனைவரிடமும் மகிழ்ச்சியுடன் தன் மகனின் சாதனையை பற்றி சொன்னார். நேர்காணல் திருவனந்தபுரத்தில். கடிதத்தை படித்துக்கொண்டே ஆனந்த் சொன்னான், அடுத்த திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு. சாவித்ரியின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் ஒரு கவலையும் நிழலாடியது. திருவனந்தபுரம் வரை சென்று வர அங்கே தங்க நல்லொரு தொகை வேண்டும். அவர்களிடம் காரியமாக ஒன்றும் சேமிப்பில் இல்லை. அன்று இரவு யாரும் எதுவும் பேசவில்லை என்றாலும் அந்த வீட்டின் நிசப்தத்தில் அந்த கவலை தங்கியிருந்தது. மறுநாள் காலை ஆனந்த் எழுந்தபோது அம்மா சமையலறையில் இல்லை. அறைக்குச் சென்று பார்த்தபோது அவர்களின் பழைய தகர பெட்டியின் முன் அமர்ந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார். சாவித்ரியின் கண்கள் கலங்கியிருந்தன. அவர் அந்த பெட்டியிலிருந்து தூசி படிந்த ஒரு சிறிய துணிப்பையை வெளியே எடுத்தார். அதனுள்ளே பல பொழுதாய் அரிசி வாங்கியும் மருந்து வாங்கியும் சேமித்து வைத்த குறைத்து நோட்டுகள் இருந்தன. அதனுடன் அவர் கழுத்தில் கிடந்த மெல்லிய தங்கச் சங்கிலியும் இருந்தது. இது போதுமா மகனே? அவர் நடுங்கும் குரலில் கேட்டார். அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், உன் படிப்புக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு நான் சேர்த்து வச்சது. ஆனந்தின் தொண்டை அடைத்தது. அந்த துணிப்பையில் அம்மாவின் கனவுகளும் அவர்களின் வாழ்க்கையில் தியாகம் செய்த பல ஆசைகளின் கணக்கும் இருந்தது. அவன் அம்மாவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். இது போதும்மா, இதைவிட அதிகமாக எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஜெயித்துவிட்டு வருவேன். அப்புறம் இந்த சங்கிலியை விட பெரிய சங்கிலி நான் வாங்கித் தருவேன். அவன் வார்த்தைகளில் திருட நிச்சயம் கேட்டு சாவித்ரி அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். ஆனந்த் பயணத்திற்கான தயாரெடுப்புகளை தொடங்கினான். அவன் மனதில் நேர்காணலை பற்றிய சிந்தனைகள் இல்லை, மாறாக அந்த துணிப்பையிலிருந்த 1 ரூபாய்க்கும் பின்னால் இருந்த அம்மாவின் வியர்வையின் கதைதான் இருந்தது. அந்த கடனை தீர்க்க அவனுக்கு அந்த வேலையை பெற்றே ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கிராமம் வெளிக்கும் முன்பே ஆனந்த் பயணத்திற்கு தயாரானான். அம்மா செய்த இட்லியை சாப்பிடும்போது அப்பா திண்ணையில் அமைதியாக இருந்தார். வழி அனுப்பும்போது மாதவன் அவன் தோளில் தட்டிச் சொன்னார், பயப்படாதே, தைரியமா போயிட்டு வா, கடவுள் கூட இருப்பாரு. அம்மா அப்பாவின் காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அவன் வீட்டிலிருந்து கிளம்பினான். சந்திப்பிலிருந்து கிடைத்த முதல் பேருந்தில் ஏறி அவன் திருவனந்தபுரம் நகரத்திற்கு பயணமானான். ஜன்னல் கம்பிகள் வழியாக பின்னோக்கி ஓடும் கிராமத்தின் பசுமையை பார்த்து கொண்டிருந்த போது அவன் மனதில் 1000 சிந்தனைகள். முதல் முறையாக அவன் தனியாக ஒரு பெரிய நகரத்திற்கு செல்கிறான். தம்பானூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது நகரத்தின் இரைச்சல் அவனை விழுங்குவது போல தோன்றியது.
இலக்கில்லாமல் ஓடும் மனிதர்கள், ஓயாத வாகனங்களின் ஹாரன் சத்தங்கள், லாட்டரி விற்பனையாளர்களின் கூச்சல். கிராமத்தின் அமைதியில் வளர்ந்த அவனுக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நேர்காணல் மறுநாள் என்பதால் அருகில் ஒரு லாட்ஜில் அறை எடுத்து காலையில் தயாராகிச் செல்லலாம் என்பது அவன் திட்டம். நேர்காணலுக்கு அணிய வேண்டிய இஸ்திரி போட்ட சட்டையும் பேண்ட்டும் ஒரு சிறிய பேக்கில் இருந்தது. அம்மா கொடுத்த பணம் சட்டையின் பாக்கெட்டில் பத்திரமாக இருந்தது. நிலையத்தின் எந்த பக்கம் நடக்கேண்டதென்றறியாத அவன் ஒரு நிமிஷம் குழம்பி நின்றான். மக்கள் கூட்டத்தில் அவன் முன்னோக்கி நகர்ந்தான். திடீரென்று 2-3 பேர் சேர்ந்து ஒரு செயற்கையான கூட்டத்தை உருவாக்கினார்கள். யாரோ ஒருவன் அவன் மீது வந்து இடித்தான். மற்றொருவன் ஏதோ கேட்பது போல பாவனை செய்தான். ஒரு கணம் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அந்த கூட்டம் கலைந்ததும் அவன் மீண்டும் முன்னோக்கி நடந்தான். ஒரு தேநீர் குடித்த பிறகு லாட்ஜை தேடலாம் என்று நினைத்து அவன் பாக்கெட்டில் கையை விட்டான். அவன் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல உணர்ந்தான். பாக்கெட் காலியாக இருந்தது. அம்மாவின் வாழ்க்கையின் முழு சேமிப்பும் அடங்கிய அந்த துணிப்பை அதில் இல்லை. பதற்றத்துடன் அவன் சுற்றிலும் பார்த்தான். சற்று முன் தன்னை இடித்த அந்த முகங்கள் அவன் நினைவில் வந்து மறைந்தன. அது ஒரு பாக்கெட் அடி என்று திரித்தறிய அவனுக்கு அதிக நேரமாகவில்லை. அவன் கால்கள் பலமிழப்பது போல தோன்றியது. தலை சுற்றியது. என்ன செய்வதென்று தெரியாது அவன் அங்கிருந்த ஒரு தூணில் சாய்ந்து நின்றான். கண்களில் இருள் சூழ்ந்தது. சுற்றியிருந்த இரைச்சல் எதுவும் அவன் காதில் விழவில்லை. அவன் மனதில் அம்மாவின் கண்ணீர் நிறைந்த முகம் மட்டும் தெளிந்தது. அவர்களின் அவசான நம்பிக்கை இப்போது பறிப்போயிருக்கிறது. திரும்பி கிராமத்திற்கு செல்லக்கூட கையில் பணமில்லை. நாளைய நேர்காணல், தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு எல்லாம் இங்கே இந்த பரபரப்பான நகரத்தில் முடியப் போகிறதா? தன் கனவுகளின் கல்லறையாக அது பேருந்து நிலையம் மாறுவதை அவன் நிஸ்ஸகாயனாய் பார்த்து கொண்டிருந்தான். கட்டுப்படுத்த முடியாமல் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. சுற்றியிருந்தவர்கள் அவனை சிரத்தித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு பிராந்தனோ பிச்சைக்காரனோ என்று கருதி யாரும் அருகில் வரவில்லை. அந்த பெரிய கூட்டத்தில் அவன் தனித்து விடப்பட்டான். நேரம் மெதுவாக நகர்ந்தது. தம்பானூர் பேருந்து நிலையத்தின் திரைக்கினு குறைவொன்றும் இருந்ததில்லை. ஆனால் ஆனந்தின் உலகம் அந்த தூணின் அருகே நிశ్చலமாக இருந்தது. ஒவ்வொரு பேருந்து வரும்போதும் போகும்போதும் அவன் பிரதீட்சைகள் அஸ்தமித்துக் கொண்டிருந்தன. அப்போதுதான் கிழக்கே கோட்டை பாகத்திற்கு செல்லும் ஒரு KSRTC பேருந்து அங்கே வந்து நின்றது. பயணிகள் முண்டியடித்து ஏறிக்கொண்டிருந்தார்கள். அந்த பேருந்தின் நடத்துனர்தான் கோபாலன். 40 வயதுக்கு அருகில் தட்டவான மீசையும் வழுக்க ஏறிய நெற்றியும். பல வருட சேவை அவரது முகத்தில் களைப்பின் தடங்களை பதித்திருந்தது. அன்றைய திவசத்தின் அதிசி முற்றிப்புகளில் ஒன்றாயிருந்து அது. மணியடித்து பேருந்தை முன்னோட்டு எடுக்க ஓட்டுநருக்கு நிர்தேசம் நல்க தயாரான போதுதான் தூணில் சாய்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்த ஆனந்தை கோபாலன் சிரத்தித்தார். முதலில் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையத்தில் எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த பையனின் உடையும் அவன் கையில் இருந்த ஃபைலும் கோபாலனின் சிரத்தையை ஈர்த்தது. அவன் அழுகையில் ஒரு போசரிஸ்தம் இல்லை, மாறாக இதயம் உடைந்தவனின் நிசகாயத்தா தெரிந்தது. தன் மகனின் வயதுதான் அவனும் இருக்கும் என்று கோபாலன் நினைத்தார். மனிதநேயம் மிக்க மனது கோபாலனுடையது. அவர் வாதிலின் அருகே சென்று உரக்க கேட்டார். என்ன தம்பி, என்ன ஆச்சு? ஆனந்த் ñெட்டி தலை உயர்த்தி பார்த்தான். முதல் முறையாக ஒருவர் தன்னிடம் தயவோடு பேசுகிறார். அவன் எதுவும் பேசாமல் மீண்டும் முகம் தாழ்த்தி. கோபாலன் மீண்டும் கேட்டார். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? எங்கே போகணும்? ஒரு அப்பரிஜிதனின் அன்பான கேள்வியை கேட்டதும் ஆனந்தின் துக்கம் அணப்போனே ஒழுகியது. அவன் விம்பி எழுதபடியே நடந்த காரியங்கள் எல்லாம் சொன்னான். கஷ்டப்பாடுகளுக்கிடையில் படித்தது, அம்மா தந்த பணம், பாக்கெட் அடிக்காரன் அதை திருடியது, நாளை தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேர்காணலை பற்றியும் எல்லாம் கேட்டுக்கொழிந்தபோது ஒரு நிமிஷம் நிசப்தமாயினார். ஒரு நடத்துனரின் வாழ்க்கையில் நியமங்களும் சட்டங்களும் உண்டு. டிக்கெட் இல்லாமல் ஒருவரை பயணிக்க அனுமதிப்பது குற்றம். ஆனால் அந்த நிமிஷம் நியமங்களை விட பெரிது தன் முன்னில் நிற்கும் அந்த இளைஞனின் கண்ணீர்தான் என்று அவருக்கு தோன்றியது. அவன் கண்களில் சத்தியசந்திதை அவரால் திரித்தறிய முடிந்தது. கோபாலன் ஒன்றும் யோசிக்கவில்லை. தன் சட்டையின் பாக்கெட்டிலிருந்து அன்றைய கலெக்ஷன் பணம் இல்லாத தன் சொந்த தேவைக்காக வைத்திருந்த 100 ரூபாய் நோட்டை வெளியே எடுத்து அதிலிருந்து ஒரு டிக்கெட்டிற்கான பணத்தை எடுத்து மெஷினில் ஒரு டிக்கெட்டை அச்சிட்டார். அதை ஆனந்தின் நேரே நீட்டிக்கொண்டு அவர் சொன்னார், இதோ கிழக்கே கோட்டைவிற்கு டிக்கெட். அங்கே இறங்கினால் PSC அலுவலகத்திற்கு போக அடுத்த பேருந்து கிடைக்கும். ராத்திரி தங்க அங்கே குறைந்த செலவில் லாட்ஜுகள் இருக்கின்றன. ஆனந்த் அவிஸ்வயனிதையோட அந்த டிக்கெட்டையும் கோபாலனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். ஆனா என் கையில... அவனை முழுதாக பேச விடாமல் கோபாலன் சொன்னார், பரவாயில்லை, இந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டாம். பதிலாக தம்பி நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரியாகும்போது என்னைப் போல கஷ்டப்படும் இன்னொருவருக்கு உதவி செய்து இந்த கடனை தீர்த்தால் போதும். அது போதும். ஒரு புன்னகையுடன் அவர் பேருந்திற்கு திரும்பி கயறினார். இரட்டை மணி அடித்தார். பேருந்து மெதுவாக முன்னோட்டு நகர்ந்தது. ஆனந்த் அந்த டிக்கெட்டையும் கையில் பிடித்து ஸ்தம்பித்து நின்றான்.
அது அவனுக்கு வெறுமொரு காகித துண்டு அல்ல, மாறாக இருட்டில் ஒரு மின்மினி பூச்சி போல தெளிந்து வந்த நம்பிக்கையின் ஒளி. அந்த மனிதனின் பெயரோ ஊரோ ஒன்றும் அவன் அறிவில்லை. ஆனால் அந்த முகமும் வார்த்தைகளும் அவன் இதயத்தில் ஆழத்தில் பதிந்தன. அந்த ராத்திரி ஆனந்தால் உறங்க முடியவில்லை. கிழக்கே கோட்டையிலே ஒரு சிறிய லாட்ஜ் அறையில் அமர்ந்து அவன் ஜன்னல் வழியாக நகரத்தின் ராத்திரி காட்சிகளை பார்த்து கிடந்தான். நடத்துனர் கோபாலன் நல்கிய டிக்கெட் அவன் நெஞ்சோடு சேர்த்து படித்திருந்தான். அந்த மனிதனின் கருணை அவன் சிந்தனைகளை மாற்றி மறித்தது. தான் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்ரகித்தது சமூகத்தில் திண்மைகளோடு போராடத்தான். ஆனால் இப்போது அவனுக்கு தோன்றியது திண்மைகளை இல்லாதாக்குவதை விட வலுது நன்மைகள் செய்வதுதான். நியமத்தின் கார்க்கஷ்யத்திற்கு அப்புறம் மனிதநேயத்தின் ஒரு முகம் உண்டு என்று அவன் திரித்தறிந்தான். மறுநாள் காலை புதிய ஒரு ஊர்ஜத்துடன் தான் அவன் எழுந்தான். அவன் மனதில் நேர்காணலை பற்றிய பயமில்லை, மாறாக ஒருவித திட நிச்சயம் இருந்தது. தனக்காக மட்டுமல்ல, தன் பெற்றோர்களுக்கு பின்னை பெயரு போலவே மறையாமல் அந்த நல்ல மனிதருக்காக இந்த வேலையை பெற்றே ஆக வேண்டும். பிஎஸ்சி அலுவலகத்தின் பெரிய ஹாலில் நேர்காணலுக்காக காத்திருந்தபோது அவன் சாந்தனாயிருந்தான். அவன் முறை வந்ததும் ஆத்ம விசுவாசத்தோடே அவன் உள்ளே நுழைந்தான். போர்டிலிருந்தவர்கள் அவன் சான்றிதழ்களையும் மதிப்பெண்களையும் கண்டு சம்திருப்தராயிருந்தனர். அவர்கள் பல சோதியங்களும் கேட்டார்கள். அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் அவன் வெக்தமாய் மறுபடி நல்கினான். இறுதியாக போர்டின் தலைவர் அவனிடம் கேட்டார், மிஸ்டர் ஆனந்த், நீங்கள் எதற்காக போலீஸ் துறையில் சேர விரும்புகிறீர்கள்? அது ஒரு சாதாரண கேள்விதான். ஆனால் ஆனந்தின் பதில் அசாதாரணமாயிருந்தது. அவன் தலை திவசம் நடந்த சம்பவங்களை விவரிக்கவில்லை. ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து பெற்ற பாடம் அவன் வார்த்தைகளில் நிறைந்து நின்று. சார், சட்டத்தை காப்பது ஒரு போலீஸ் அதிகாரியின் கடமை. ஆனால் சில சமயங்களில் நியம புத்தகங்களிலே எழுத்துக்களுக்கு அப்பால் ஒரு மனுஷனின் நிஸ்ஸகாயதையையும் கண்ணீரையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். சட்டம் பாவப்பட்டவனை கஷ்டப்படுத்தவும் சக்தன் தப்பிக்கவும் உள்ள ஒன்றாக இருக்கக்கூடாது. சாதாரண மக்களில் சாதாரணமானவர் ஒரு பயமும் இல்லாத உள்ளே வரக்கூடிய, அவர்களின் சங்கடங்கள் கேட்கிற ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகத்தான் நான் விரும்புகிறேன். அதிகாரத்தை காட்ட அல்ல, மாறாக உதவி தேவைப்படுபவனுக்கு ஒரு கைத்தாங்காக இருக்கத்தான் இந்த காக்கி சீருடையை நான் விரும்புகிறேன். அவன் வார்த்தைகளிலே ஆத்மார்த்ததை போர்டிலிருந்த அனைவரையும் கவர்ந்தது. அது மனப்பாடம் செய்த பதிலாக இல்லை, மாறாக அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக இருந்தது. நேர்காணல் முடிந்து வெளியே வரும்போது ஆனந்தின் மனசு சாந்தமாயிருந்தது. முடிவு எதுவாக இருந்தாலும் தான் ஒரு நல்ல மனுஷனாக இருப்பேன் என்று அவன் சுயமுறப்பிச்சு. வாரங்கள் கடந்தன. ஆனந்த் திரிகே கல்லியூரில் தன் கிராமத்திற்கு வந்து அச்சனோடொப்பம் வயல் வேலைகளிலும் அம்மாவோடொப்பம் வீட்டு வேலைகளிலும் உதவி செய்து திவசங்கள் கழித்தான். அவன் மனம் முழுவதும் வரவிருக்கும் முடிவை பற்றிய பிரார்த்தனையிலே இருந்தது. ஒரு மதியம் தபால்காரர் சைக்கிளில் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தபோது அவன் இருதயம் பெரும்பர கொட்டான் தொடங்கியது. நடுங்கும் கைகளோடே அவனா கத்து பிரித்தான். அதிலிருந்த எழுத்துக்களை வாசித்தபோது அவன் கண்கள் சந்தோஷம் கொண்டு நிறைஞ்சு. அவனுக்கு நியமனம் கிடைத்திருக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் பயிற்சிக்காக உடன் தன்னை போலீஸ் அகாடமியில் சேர வேண்டும். அந்த வார்த்தையை கிராமம் முழுவதும் கொண்டாடியது. மாதவன் மற்றும் சாவித்ரியின் தலை ஒன்றும் குடி உயர்ந்து தங்கள் மகன் நாட்டின் அபிமானமாகிவிட்டான். போலீஸ் அகாடமியில் பயிற்சி கடுமையாக இருந்தது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தளர்த்தும் பல முகூர்த்தங்களும் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு தவணை தளரும்போதும் ஆனந்தின் மனசில் 2 முகங்கள் தோன்றும். வெயிலிலும் மழையிலும் பாடத்துப் பணியெடுக்கிற அப்பாவின் முகம், ஒரு துணிப்பையில் தன் கனவுகளுக்காக சேமிப்பை தந்த அம்மாவின் முகம், அதனுடன் ஒரு பஸ் டிக்கெட் நல்கி வாழ்க்கையை திரிகே தந்த அந்த நடத்துனரின் முகமும். அது அவனுக்கு முன்னோட்டு போகானுள்ள சக்தியை கொடுத்தது. பயிற்சி முடிந்து வெளியே வந்த ஆனந்த் திகச்சும் வித்தியாசமான ஒரு వ్యక్தியாக இருந்தான். உடலுக்கு கூடுதல் கருத்தும் மனதிற்கு கூடுதல் பக்குவமும் வந்திருந்தது. முதல் நியமனம் திருவனந்தபுரத்திற்கு அடுத்துள்ள ஒரு சின்ன ஸ்டேஷனில் இருந்தது. வேலையில் சேர்ந்த நாள் முதல் அவன் தன் வாழ்க்கைகளை பாலித்து. ஸ்டேஷன் சாதாரண மக்களுக்கு எப்போதும் துறந்திருந்தது. பாவப்பட்டவர்களின் புகார்களுக்கு அவன் முன்னுரிமை நல்கினான். அவனது சத்தியானந்தமும் மனிதபரமான இடைப்படல்களும் மேலுத்தியோகஸ்தர்களின் சிரத்தை பிடிப்பற்றி. ஆனால் இதற்கிடையிலும் அவன் உள்ளத்தில் ஒரு துக்கம் பாக்கி உண்டாயிருந்தது. அந்த நடத்துனரை கண்டுபிடிக்கும் வேண்டுமென்ற ஆசை.
விடுமுறை நாட்களில் அவன் பலபோதும் தம்பானூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று வெறுத்து நிற்பான். ஒவ்வொரு கேஎஸ்ஆர்டிசி பேருந்தை பார்க்கும்போதும் அவன் பிரதீட்சையோடே பார்ப்பான். பல நடத்துனர்களிடம் வருடங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவத்தை விவரித்து விசாரித்தான். ஆனால் யாருக்கும் கோபாலன் என்ற பெயரோ அவரை பற்றியோ ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அது ஒரு வைக்கோல் போரில் ஊசியை தேடுவது போல இருந்தது. காலம் வேகமாக பறந்தது. 10 வருடங்களுக்குப் பிறகு சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் இன்ஸ்பெக்டர் ஆனந்தாக ஸ்தானக்காயற்றம் பெற்றிருந்தான். இப்போது திருவனந்தபுரம் நகரத்தின் ஒரு முக்கிய காவல் நிலையத்தின் பொறுப்பு அவனிடம் இருந்தது. அவனது சத்தியானந்தமும் காரியக்ஷமதையும் போலீஸ் துறையில் அவனுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத் தந்திருந்தன. இதற்கிடையிலும் அவன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவன் திருமணம் செய்து கொண்டான். ஒரு மகளுக்கு அப்பாவானான். கல்லியூரில் பழைய வீடு புதுப்பித்து பெற்றோரை தன்னுடன் நகரத்திற்கு கொண்டு வந்தான். அவர்களுக்கு இப்போது ஓய்வு காலம். மகனின் வளர்ச்சியில் அவர்கள் பெருமிதம் கொண்டனர். ஆனால் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் ஆனந்த் பழைய விஷயங்களை மறத்தவில்லை. தன் வாழ்க்கையை மாற்றிய அந்த நடத்துனரை கண்டுபிடிக்கும் அவன் முயற்சிகள் மட்டும் விஜயமடையவில்லை. காலம் அந்த நினைவை அழித்துவிடும் என்று கருதினாலும் அது அவன் மனதில் ஒரு நீட்டலாய் அவசேஷித்தது. அதே சமயம் நகரத்தின் மற்றொரு கோணத்தில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் கோபாலன் தன் ஓய்வு காலத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார். பணியிலிருந்து ஓய்வு பெற்று 2 வருடங்கள் ஆகியிருந்தன. பென்ஷனாய் கிடைக்கும் துச்சமான தொகை கொண்டுதான் அவரும் மனைவி சாரதாவும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் ஒரே மகன் சுரேஷ் ஒரு ஸ்வகாரிய நிறுவனத்தில் சிறிய ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் வருமானத்தையும் சேர்த்தே அந்த குடும்பம் முன்னேற்றி போயிருந்தது. பல கஷ்டங்களுக்கு இடையிலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். கோபாலன் பழையது போலவே இருந்தார். சாந்தனும் தயாலுமாய ஒரு மனிதர். ஓய்வு நேரங்களில் அவர் பழைய கேஎஸ்ஆர்டிசி நினைவுகளை அசை போடுவார். அக்கூட்டத்தில் வருடங்களுக்கு முன் தான் உதவிய அந்த பாவம் பையனின் காரியமும் ஓர்ப்பார். அவன் என்னவாகியிருப்பான் என்று பலபோதும் அத்புதப்படுவார். நீங்க அன்னைக்கு செஞ்ச மண்டத்தரத்தை நினைச்சு இப்பவும் நான் சிரிப்பேன். கையிலிருந்த காசை எடுத்து ஒரு பரிச்சயமும் இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்க மாத்திரம் பாரு. சாரதா அன்புடன் கழியாக்குவார். அப்போது கோபாலன் புன்னகையுடன் சொல்வார், அவன் கண்ணிலே ஒரு பிரகாசம் இருந்தது சாரதா. அவன் வாழ்க்கையில் எந்தெங்கிலும் ஒக்கே ஆய்த்தீரும் என்று என் மனசு சொல்லிச்சு. அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தின் மேல் ஒரு கரிநிழல் வீழ அதிக நாளாகவில்லை. ஒரு நாள் போலீஸ் சுரேஷை அரெஸ்ட் செய்தது. அவன் வேலை செய்யும் நிறுவனத்தில் நடந்த ஒரு சாம்பார்த்திக தட்டிப்புமாய் பந்தப்பட்டு அரெஸ்ட் செய்திருந்தனர். உண்மையில் மேலதிகாரிகள் நடத்திய தட்டிப்புக்கு சுரேஷை பலிகடாவாக்கினர். அந்த வார்த்தை கேட்டு கோபாலனும் சாரதாவும் தகர்ந்து போனார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கோபாலன் ஸ்டேஷன்களிலும் வக்கீல் அலுவலகங்களிலும் ஏறி இறங்கினார். கையிலிருந்த அவசேரியப்பையும் சேமிப்பையும் அதற்காக செலவழித்தார். ஆனால் ஆதாரங்கள் அனைத்தும் சுரேஷுக்கு எதிராக இருந்தன. மகன் நிரபராதி என்று உறுப்புண்டாயிருந்தும் அவனை ரட்சிக்க ஒரு வழியும் காணாமல் அந்த அப்பா நிஸ்ஸகாயனானார். நாட்கள் கடந்தன. சுரேஷின் விஷயம் கூடுதல் வசமடைந்தது. அப்போதுதான் அண்டை வீட்டார் ஒருவர் சொன்னார், நீங்க எதுக்கு வேற எங்கேயும் போறீங்க? நம்ம இந்த ஸ்டேஷன்ல புதிய இன்ஸ்பெக்டர் ஆனந்த் சார் ரொம்ப நல்ல மனுஷர். பாவப்பட்டவர்களின் பிரச்சனைகளை அவர் ஸ்ரத்தையோடு கேட்பார். நீங்க ஒன்னு போய் கண்டு சம்பிடிச்சு பாருங்க. அது ஒரு அவசான வைக்கோல் துரும்பாக கோபாலனுக்கு தோன்றியது. இழப்பதற்கு ஒன்றுமில்லாதது கொண்டு மறுநாள் காலை அவர் இன்ஸ்பெக்டரை பார்க்க காவல் நிலையத்துக்கு புறப்பட்டார். காவல் நிலையத்தின் படி கயறும்போது கோபாலனின் கால்கள் நடுங்கின. வாழ்க்கையில் ஆத்தியமாயான அவர் ஒரு புகாருடன் ஸ்டேஷனுக்கு வருகிறார். மக்களின் பகளமும் போலீசாரின் கௌரவமான முகங்களும் அவரை பயமுறுத்தின. இன்ஸ்பெக்டரை பார்க்க அவர் வெளியே காத்து நின்றார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் போல அவருக்கு தோன்றியது. இறுதியில் உள்ளிருந்து அழைப்பு வந்தது. நடுங்கியபடியே கோபாலன் கதவை திறந்து இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்தார். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் ஏதோ ஒரு ஃபைலில் ஸ்ரத்தித்திருக்கியாக இருந்தார். சீருடையின் காம்பீரியமும் அந்த அமர்வின் அதிகாரமும் கண்டபோது கோபாலனுக்கு வார்த்தைகள் தொண்டையில் குறுங்கி. ஆனந்த் தலையுயர்த்தி பார்த்தான். முன்னில் பயவும் யாஜனையும் நிறைந்த கண்ணுகளுடன் நிற்கும் ஒரு வயதான மனிதர். உடை ஒரு சாதாரணக்காரனைப் போல் இருந்தது. உட்காருங்கள், ஆனந்த் சௌமியமாய் சொன்னான். என்ன விஷயம்? கோபாலன் ஒரு நாற்காலியின் நுனியில் அமர்ந்து இடரும் குரலில் தன் மகனின் கதையைச் சொல்லத் தொடங்கினார். மகன் நிரபராதி என்றும் அவனைச் சதித்து விட்டார்கள் என்றும் சொல்லும்போது
அந்த அப்பாவின் கண்கள் நிறைந்து வழிந்தது. கோபாலன் பேசுவதை ஸ்ரத்தையோடு கேட்குகையாயிருந்த ஆனந்த். அந்த சப்தம், அந்த முகத்திலே நிஷ்களங்கதை, எங்கேயோ ஒரு பரிஜயம். அவன் முகத்தைக்கு சூட்சித்து நோக்கினான். காலம் பல மாற்றங்களை செய்திருந்தாலும் கண்களிலே நன்மைக்கு ஒரு மாற்றமும் வரவில்லை. ஒரு நிமிஷம் ஆனந்தின் சிந்தனைகள் 10 வருடங்கள் பின்னோட்டு பாஞ்சன. தம்பானூரிலே சந்தியை, கூட்டம், நிஸ்ஸகாயதை, பின்ன ஒரு வைக்கோல் துரும்பு போல நீண்டு வந்த ஒரு கை. ஆனந்தின் இதயத் துடிப்பு கூடியிருந்தது. அவன் ஃபைலிலிருந்து கண்ணெடுத்து முகத்தைக்கு உற்று நோக்கினான். உங்கள் பெயர் என்ன? ஆனந்தின் குரல் செருதாக மாறியிருந்தது. நீங்கள் முன்பு KSRTCயில் நடத்துனராக இருந்தீர்களா? கேள்வி கேட்டு கோபாலன் அம்பரந்தார். ஆமாம் சார், என் பெயர் கோபாலன். தம்பானூர் டிப்போவிலிருந்தேன். சாருக்கு எப்படி? அவர் பறந்து தீரும் முன்பே ஆனந்த் நாற்காலியிலிருந்து சாடி எழுந்திற்றான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அவன் கோபாலனின் அடுத்தைக்கு நடந்து சென்றான். இன்ஸ்பெக்டருடைய பாவமாற்றம் கண்டு கோபாலன் பயந்தார். என்னை நினைவிருக்கிறதா? ஆனந்த் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். 10 வருடங்களுக்கு முன்பு தம்பானூர் பேருந்து நிலையத்தில் பணம் தொலைந்து அழுது கொண்டிருந்த ஒரு பையனுக்கு சொந்த கையிலிருந்து பணமெடுத்து டிக்கெட் கொடுத்த ஒருவரை நீங்கள் ஓர்க்குமுண்டோ? கோபாலன் அவிஸ்வசனீயத்தோடு இன்ஸ்பெக்டரின் முகத்தைக்கு நோக்கினார். அந்த யுவத்துவமும் அதிகாரமும் நிறைந்த முகத்தில் பழைய அந்த பையனின் நிஸ்ஸகாயதையை தேடினார். மெதுவாக அத்தேகத்தின் ஓர்மகள் தெளிந்து வந்தன. தம்பி, அவர் வாயிலிருந்து அறியாமே விழுந்து போயின. ஆமாம், ஆனந்த் சுக்கிச் சுழிந்த கைகளில் பிடித்துக்கொண்டு சொன்னார். அன்று நீங்கள் கொடுத்தது ஒரு டிக்கெட் அல்ல, என் வாழ்க்கையை. நான் உங்களை மிகவும் தேடினேன், என் கடவுளைப் போல. அந்த நிமிஷம் அந்த காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் அறையில் காலம் காத்து வைத்திருந்த ஒரு அபூர்வ சந்திப்பிற்கு சாட்சியம் வகிக்கப்பட்டது. அங்கே அதிகாரியும் புகார்தாரரும் இல்லை. மாறாக கடன் தீர்க்க காத்திருந்த ஒரு மகனும் அது தெரியாமல் அவன் முன்னிலே வந்த ஒரு தந்தையும் தான் இருந்தனர். அந்த சந்திப்பின் வைகாரிகத்தையிலிருந்து முக்தனாக கோபாலனுக்கு சமயம் எடுத்தது. தன் முன்னில் நிற்பது தான் பண்டு உதவிய அந்த பையன்தான் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. ஆனந்த் அவரை அணைத்து வெள்ளம் கொடுத்தார். இனி ஒன்னும் பயப்படாதீர்கள். நீங்கள் என் அச்சனை போல. உங்கள் மகன் என் சகோதரன். அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இது நான் தருண வாக்கு. ஆனந்தின் வாக்குகளுக்கு திருடநிச்சயத்தின் கருத்துண்டாயிருந்தது. அன்று முதல் அந்த வழக்கின் விசாரணையை ஆனந்த் நேரிட்டு ஏற்றெடுத்தான். அது ஒரு சாதாரண வழக்கு என்பதை விட அது அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடனை தீர்க்கும் அவசரமாயிருந்தது. அவன் தன்னை ஏற்றவும் விஸ்வசித்த அதிகாரிகளை டீமில் சேர்த்தான். இரவும் பகலும் அதற்காக உழைத்தான். ஒவ்வொரு ஆதாரத்தையும் அவன் சூட்சுமமாக பரிசோதித்தான். சுரேஷை சிறையில் சென்று பார்த்து பேசினான். அவனுக்கு தைரியம் நல்கினான். கோபாலனுக்கும் சாரதாவுக்கும் அது ஒரு புனர்ஜன்மம் போலிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆனந்த் அழைத்து விசாரணையின் புரோகதியை அறிவிப்பான். ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவன் சாரதாவிடம் சொல்லும்போது சொந்த மகன் பேசுவது போல அவர்களுக்கு தோன்றும். சில நாட்களிலேயே சத்தியம் புறத்து வந்தது. சுரேஷுக்கு எதிரான ஆதாரங்கள் புனையப்பட்டவை என்றும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற அவனை கருவாக்கியிருந்தார்கள் என்றும் ஆனந்த் கண்டுபிடித்தான். சாட்சி மொழிகளிலே வைருத்தியங்களையும் சாம்பத்திக ரேகைகளிலே கள்ளத்தனங்களையும் அவன் ஒன்றொன்றாக வெளியே கொண்டு வந்தான். உண்மை குற்றவாளிகளையும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களையும் நியமத்தின் முன்னில் கொண்டு வந்தான். நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு சுரேஷ் சிறையிலிருந்து விடுதலையான திவசம் ஒரு கொண்டாட்டம் போலிருந்தது. அவன் வெளியே வந்தபோது அவனை வரவேற்க கோபாலனுக்கும் சாரதாவுக்கும் ஒப்பம் ஆனந்தும் இருந்தான். மகனை கண்டதும் சாரதா பொட்டி கரைந்து கொண்டு அவனை கெட்டி பிடித்தாள். கோபாலன் உன்னும் மிண்டானாவாத ஆனந்தின் கைகளில் பிடித்து நின்றார். அந்த கண்கள் 1000 நன்றி வார்த்தைகளை சொல்லின. ஆனால் ஆனந்துக்கு அது ஒரு நன்றியில் ஒதுக்காவன காரியமாக இல்லை. அவன் சுரேஷுக்கு சர்க்கார் சேவையில் ஒரு நல்ல வேலை வாங்கி தந்தான். அத்துடன் அவன் நிறுத்தவில்லை. ஒரு நாள் அவன் கோபாலனின் வாடகை வீட்டிற்கு சென்றான். நீங்கள் இருவரும் என் கூட வரவேண்டும், அவன் சொன்னான். என் அப்பாவும் அம்மாவும் தங்கியிருக்கும் வீட்டில் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அன்று நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தீர்கள். இன்று உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு மகனாக என் கடமை. இதற்கு மேல் ஒரு கடன் வீட்டல் எனக்கில்லை. கோபாலனும் சாரதாவும் முதலில் மறுத்தாலும் ஆனந்தின் அன்பான நிர்பந்தத்தின் முன்னில் அவர்களால் வழங்க வேண்டியிருந்தது. ஆனந்தின் பெரிய வீட்டிற்குள் கோபாலனும் சாரதாவும் ஒரு மடியோடுதான் நுழைந்தார்கள். ஆனால் அவர்களை வரவேற்க காத்திருந்த ஆனந்தின் அப்பன் மாதவனின் அம்மா சாவித்ரியின் சிநேகத்தின் முன்னில் அவர்களின் எல்லா ஆசங்கங்களும் மறைந்து போயின. ஆனந்திடமிருந்து எல்லா விஷயங்களையும் அவர்கள் ஆகவே அறிந்திருந்தனர். தங்கள் மகனுக்கு வாழ்க்கையை திரிகே நல்கிய மனுஷனை அவர்கள் கடவுளைப் போலதான் பார்த்தார்கள். அந்த வீடு பின்னர் அன்பின் ஒரு சங்கமமானது. 2 குடும்பங்கள் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தன. விவசாயி மாதவனும் நடத்துனராக இருந்த கோபாலனும் முற்றச் சங்காதிமாராய் ஆனார்கள். மாலை நேரங்களில் பூந்தோட்டத்தில் அமர்ந்து அவர்கள் தங்கள் பழைய காலத்தை பற்றியும் ஜீவித அனுபவங்களைப் பற்றியும் பேசினார்கள்.
ஒருவர் மண்ணின் கதை சொன்னால் மற்றொருவர் நகரத்து மனிதர்களின் கதைகளை சொன்னார். சாவித்ரியும் சாரதாவும் சகோதரிமாரை போலானார்கள். அவர்கள் ஒன்றாக சமைத்தார்கள், பிரார்த்தித்தார்கள், தங்கள் பிள்ளைகளைப் பற்றி பெருமையுடன் பேசினார்கள். ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து வீட்டிற்கெத்தும்போது சந்தோஷத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் 4 வயதான பெற்றோர்களை பார்ப்பது ஆனந்தின் மனசுக்கு நல்கிய சம்திருப்தி சிறிதல்ல. அவனுடைய சிறிய மகளுக்கு அன்பு கொடுக்க 2 தாத்தாக்களும் 2 பாட்டிகளும் இருந்தனர். 10 வருடங்களுக்கு முன் கோபாலன் நல்கிய அந்த பேருந்து டிக்கெட் ஒரு உயிரையும் பாவியையும் காப்பாற்றியது. வருடங்களுக்கு பிறகு லட்சக்கணக்கான பிரார்த்தனைகளாகவும் ஒரு மகனின் கடமையாகவும் அந்த நன்மை அவருக்கு திரும்பி கிடைத்தது. சிறிதாக இருந்தாலும் நாம் செய்யும் நன்மைகள் ஒரிக்கலும் வீண்போகாது என்ற வலிய சத்தியம் ஆனந்தின் வாழ்க்கை லோகத்தோடு விழிச்சு பறந்து கொண்டிருந்தது. கருணைக்கு நியமங்களை விட சக்தியுண்டென்றும் அன்புக்கு காலத்தை கடக்க കഴിயும் என்றும் அந்த வீடு ஒரு ஓர்மப்படுத்தலாக நிலை கொண்டு